இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒன்று தமிழ் மொழிக்கு 2வது இடம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த 2 இடத்த தான் வந்து தமிழ் மொழியோடைய தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து மனோமுனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து மூணாவதாக வந்து வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3வதாக வந்து பாட வச்சுருக்காங்க. இதில் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? இதை வந்து அவங்களுடைய, அதாவது அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்தே மாதரத்தை முதல்ல பாட போகிறோம், அப்புறம் வந்து இந்திய பண்ணையும், அதே நேரம் 3வதாக வந்து தமிழ் மொழி சார்ந்த தமிழ் தாய் வாழ்த்தையும் வந்து பாட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போவே வந்து ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது 3 ராஜ்பவன்லேருந்து ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து 3வது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம். 3 நாளைக்கு முன்னாடியே அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசினதுக்கு அப்புறம் இந்த டிவிக்கு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய செயலாளரை வந்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி மூலியமா ஒரு 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 கண்டன அறிக்கை வந்து கொடுத்துருக்கணும். அதே நேரம் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும், இது வந்து தப்பு, இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து டிவிக்கு அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கணும். இதை அவங்க பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பண்ணலை. சரி, இதை தவிர்த்து என்னென்னலாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி இப்படிலாம் வந்து நடந்துட்டு இருக்கு, இதை வச்சு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தையும் அதே நேரம் ஆளுநர் அவர்களையும் எதிர்த்து ஒரு 1000-2000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு போராட்டம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு, அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வந்து பேசுவார். அதாவது எனக்கு பிடிச்சவங்க வந்து கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்ல. ஒரு கோடி பேரை கூட்டு போய் உட்கார வச்சு போராட்டம் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, 500 பேர், 600 பேர், 1000 பேர், இந்த மாதிரி நபர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு போராட்டம் பண்ணியிருக்கலாம். இதையாவது வந்து செஞ்சு இந்த மாதிரி வந்து தமிழ் மொழியோடைய பெருமைகள்லாம் அப்படி இருக்குது, இது எங்களுடைய மரபு, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடணும், அப்புறம் வந்து நாட்டு பண்ண தான் பாடணும், அப்புறம் வந்தே மாதரம் வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டான்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து போகாமல் இருந்தாரு, டிஜிபி வந்து போகாமல் இருந்தாரு, அதே நேரம் எம்எல்ஏக்கள் வந்து புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே இந்த சம்பவம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்க திடீர்னு வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு அவங்க போகாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ டிவிக்கு ஐடி இவங்க என்ன சொல்லுது, பாஜக ஒன்றிய அரசை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டப் மாதிரி தான். அதாவது இந்த விஷயம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்படி வந்து பதிவு போடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சு செய்யற மாதிரி தான் வந்து இந்த போக்கு அப்படிங்கிறது இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி நல்லது கிடையாது. அதுவும் தமிழ் மரபை வந்து அழிக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லது இல்லை. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.